Hello everyone, welcome to our channel. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஒரு சென்டென்ஸை எப்படி ஃப்ரேம் பண்ணலாம் அப்படினு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸாம்பிள் ஒரு சென்டென்ஸ் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பேசிக்கான ஒரு சென்டென்ஸ் வந்து எப்படி ஃப்ரேம் பண்ணனும்னா அதுக்கு முன்னாடி வந்து நமக்கு சப்ஜெக்ட் வெர்ப் அப்படினா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு இப்போ எக்ஸாம்பிள் ஒரு சென்டென்ஸ் பாருங்க. I eat an apple. இதுதானே இதுக்கு மீனிங் என்னது? நான் ஆப்பிள் சாப்பிட்றேன். இப்போ நான் நடந்துட்டு இருக்க ஒரு நான் ஆப்பிள் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ ஈட் அன் ஆப்பிள் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதில் சப்ஜெக்ட் அப்படின்னா என்னென்னா நான் யார் வந்து இந்த இதை செய்கிறாங்கன்னா நான் தான் ஆப்பிள் சாப்பிட்டுட்டு இருக்கேன். நான் இல்லைன்னா அந்த செயல் நடக்காது அப்படி தானே. அப்போது நான் அப்படிங்கிறது சப்ஜெக்ட், ஒரு செயலை செய்கிறவங்களை குறிக்கிறது. அதுதான் மெயினான ஒரு விஷயம். நான் இல்லைன்னா அந்த ஆப்பிளை நான் சாப்பிட்றேன் அப்படிங்கிறது ஒரு மெயினான ஒரு ஆள் தானே. அப்போ அந்த ஐ தான் சப்ஜெக்ட். ஓகேவா? அந்த செயல் என்னது? என்ன செயலை நான் செஞ்சிட்ருக்கேன்? சாப்பிட்றேன். ஸோ அந்த செயல் ஒரு ஆக்ஷனை குறிக்கிறது தான் வெர்ப் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது இங்கே ஈட் அப்படிங்கிறது வெர்பு. ஆப்ஜெக்ட் அப்படின்னா ஆப்பிள். இந்த ஆப்பிள்ங்கிறது ஒரு பொருள் அப்படிதானே, அந்த ஆப்ஜெக்ட், அதை தான் நம்ம ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இங்கே ஏன் ஆன் போட்டிருக்கோம் நமக்கு தெரியும். AEIOU வவல்ஸ் வந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி ஆன் போடுவோம். ஐ ஈட் அன் ஆப்பிள். ஓகே, அதனால இங்கே ஆன் போட்டிருக்கோம். ஓகே, இது புரிஞ்சுதான். இதான ஒரு சிம்பிளான ஒரு சென்டென்ஸோட ஃபார்மேஷன். ஓகே, இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள். ஷீ ரைட்ஸ் அ லெட்டர். அவள் ஒரு கடிதம் எழுதுறா. இப்போ அவள் இல்லைன்னா அந்த கடிதம் எழுத மாட்டாங்க. அவள் தான் அதில் முக்கியமான ஆள். ஸோ அவள் தான் என்னது இங்கே சப்ஜெக்ட். ஷீ அப்படிங்கிறது சப்ஜெக்ட். எழுதுறது அப்படிங்கிறது செயல், ஆக்ஷன். அப்படி தான் அதுதான் வெர்ப் அப்படின்னு சொல்லுவோம். ஷீ ரைட்ஸ் அ லெட்டர். அப்படின்னா ஒரு லெட்டர், ஒரு கடிதம் எழுதுறா. லெட்டருங்கிறது ஆப்ஜெக்ட். இப்படிதான் ஒரு சென்டென்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணணும். ஓகேவா? இங்கே ஏன் எஸ் போட்டிருக்கோம் நமக்கு தெரியும். என் வெர்பு கூட எஸ் வந்திருக்கு. ஏன்னா அவள் லெட்டர் எழுதுறா அப்படிங்கிறது ஒரு சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ். சிம்பிள் ப்ரெசன்டென்ஸில் ஹீ ஷீட் வந்தோன்னா நமக்கு வெர்பு கூட எஸ் போடுவோம் நமக்கு தெரியும். ஓகே, அதனால எஸ் போட்டிருக்கோம். ஓகேவா? இதுதான் பேசிக்கான ஒரு சென்டென்ஸோட ஃபார்மேஷன். இன்னும் நான் 2-3 எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இதில் சப்ஜெக்ட் வெர்பு அப்படின்னு கண்டுபிடிங்க. அதுக்கப்புறம் இந்த சென்டென்ஸை எப்படிலாம் எக்ஸ்பேண்ட் பண்ணணும், என்னெல்லாம் ஆட் பண்ண முடியும், ஒரு காம்ப்ளெக்ஸாக நம்ம மிஸ்டேக் எங்கெல்லாம் விடுவோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு ஒரு சென்டென்ஸ் பாருங்கள். ஜான் பிளேஸ் ஃபுட்பால். இதில் சப்ஜெக்ட் எது, வெர்பு எதுன்னு கண்டுபிடிங்க. ஓகே, கண்டுபிடிச்சி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வி வாட்ச் அ மூவி. இங்கே சப்ஜெக்ட் யார்? வி, நாங்கள் படம் பார்த்தோம். வி வாட்ச் ஏ மூவி, நாங்கள் படம் பார்த்தோம். ஈடி வந்துட்டு வாட்ச்டு, முடிஞ்ச விஷயத்த சொல்கிறோம். நாங்கள் படம் பார்த்தோம்னு சொல்கிறோம். ஸோ இங்கே வி யார்? வின்னா நாங்கள் எல்லோரும் தான் சப்ஜெக்ட். வாட்ச் அப்படிங்கிறது பார்க்குறது ஒரு செயல். ஸோ அது வெர்பு. ஏன் மூவி, ஒரு படத்தை பார்க்குறோம். படம் அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட். புரிஞ்சுதா? நெக்ஸ்ட்டு த டீச்சர் கேவ் அஸ் ஹோம்ஒர்க். டீச்சர் எங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுத்தாங்க. ஸோ டீச்சர் அப்படிங்கிறது சப்ஜெக்ட். கேவ் அப்படிங்கிறது கொடுத்தாங்க, அதுங்க சப்ஜெக்ட். ஹோம்ஒர்க் அப்படிங்கிறது என்னது? ஆப்ஜெக்ட். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஒரு சென்டென்ஸ். இதுதான் சிம்பிளான சென்டென்ஸ். இப்படி தான் சிம்பிள் சென்டென்ஸ் நம்ம ஃபார்ம் பண்ணணும். ஓகே, இப்போ பேசிக்கான சென்டென்ஸ் எப்படி ஃபார்ம் பண்ணணும் உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சிருச்சுல. இப்போ அவள் சாப்பிட்டாங்கிறதும், அவள் தண்ணி குடித்தா, அவள் காஃபி குடிச்சிட்ருக்கா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஈஸியாக நமக்கு வந்து வெர்பு அந்த செயலோட இங்கிலீஷ் ஒரு வேர்டு தெரிஞ்சுட்டேன். இப்போ சாப்பிட்றதுக்கு ஈட்டு, அதேமாதிரி குடிக்கிறதுக்கு ட்ரிங்க், இந்த மாதிரி அந்த செயலோட இங்கிலீஷ் வேர்டு தெரிஞ்சுட்டா ஈஸியான ஒரு சென்டென்ஸ் நம்ம வந்து சப்ஜெக்ட் வெர்பு யூஸ் பண்ணி ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகேப்பா? எல்லாரும் ஃபார்ம் பண்ண முடியுதுன்னு இது வெரி ஈஸி. இன்னும் அதுக்கு வந்து நீங்கள் நிறைய வெர்பு வந்து படிக்கணும். ஆக்ஷனை எப்படி இங்கிலீஷில் சொல்லணும் அப்படிங்கிறத படிச்சிட்டிங்கன்னா ஈஸியான சென்டென்ஸ் யாராலையுமே ஃபார்ம் பண்ணிக்க முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இதே சென்டென்ஸை எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் அப்படின்னா, அந்த எக்ஸ்பேண்ட் பண்ணுறது டைம் வந்து நம்ம அட்வர்ப் ஆட் பண்ணணும். அட்ஜெக்டிவ், ப்ரிப்போசிஷன், இந்த மாதிரி வேர்ட்ஸை வந்து அது கூட ஆட் பண்ணால் அதே சென்டென்ஸை எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள். இப்போ ஒரு பேசிக்காக அவள் பாடுறா அப்படிங்கிறத நம்ம எப்படி சொல்லுவோம்? பாடுறதுக்கு என்னது? சிங்னு நமக்கு தெரியும். அவள் இப்போ பாடிட்டுருக்கா. இப்போ அவள் பாடுறா அப்படிங்கிறது எப்படி சொல்லுவோம்? அவள் அப்படின்னா ஷீ சிங்ஸ். ஏன் எஸ் வந்திருக்கு? சிம்பிள் ப்ரெசன்டென்ஸில் சொல்லும்போது, இப்போ நடந்துட்டு இருக்க ஆக்ஷனை சொல்லும்போது ஹீ ஷீட் வந்துச்சுன்னா வெர்பு கூட எஸ் போடுவோம். அதனால தான் சிங்ஸ்ன்னு போட்டிருக்கோம். ஷீ சிங்ஸ், அவள் பாடுறா. பேசிக்காக சொல்லிட்டோமா? இனி இதே சென்டென்ஸை கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி பாருங்கள். அவள் அழகாக பாடுறா அப்படின்னு சொல்கிறதுக்கு அழகா அப்படிங்கிறது ஒன்று ஆட் பண்ணணும். இப்போ அழகாக அப்படின்னு சொல்கிறதுக்கு என்னது? பியூட்டிஃபுல்லி. அப்போ எப்படி ஆட் பண்ணணும்? ஷீ சிங்ஸ் பியூட்டிஃபுல்லி. ஓகேவா? இன்னும் இந்த சென்டென்ஸை கொஞ்சம் கூட எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னா எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணலாம்னா ஒரு ப்ரிப்போசிஷன் ஆட் பண்ணலாம். தட் மீன்ஸ் இப்போ வந்து அவள் எங்கே பாடுறா அப்படிங்கிறதையும் நம்ம அதில் சொல்லணும். அவள் வந்து ஒரு கன்சர்ட்டுக்குலாம் பாடுறா.
அப்போ கன்சர்ட்னா ஒரு நிகழ்ச்சியில் அவள் பாடுறா. ஓகே, அப்போ அதை எப்படி சொல்லணும்? ஷீ சிங்ஸ் பியூட்டிஃபுல்லி அட் த கன்சர்ட். இந்த கன்சர்ட்டில் ஒரு கலை நிகழ்ச்சியில் அவள் பாடுறா. ஓகேவா? இன்னும் எல்லா சண்டையும் பாடுறா. வென், எப்போ பாடுறா அப்படிங்கிறது இது வந்து ஒரு ஃப்ரேஸு, டைமை குறிக்கிற ஒரு ஃப்ரேஸ். இந்த ஃப்ரேஸையும் இதில் நம்ம ஆட் பண்ணுறோம். அப்போ எப்படி சொல்லலாம்? ஷீ சிங்ஸ் பியூட்டிஃபுல்லி அட் த கன்சர்ட் எவ்ரி சண்டே. ஓகேவா? இப்போ ஒரு சின்ன சென்டென்ஸை இப்படி தான் நம்ம பெருசாக்கணும். ஓகேவா? எப்போ பாடுறா, எப்படி பாடுனா, எப்பெல்லாம் பாடுறா, எந்த இடத்துல பாடுறா, இந்த மாதிரி ப்ரிப்போசிஷன், அட்வர்பு. இங்கே வந்து ஹவ் அப்படிங்கிறது அட்வர்பை குறிக்குது. பியூட்டிஃபுல்லி, அழகாக அப்படின்னு சொல்கிறோம்னா இது வந்து அட்வர்பை குறிக்குது. இந்த மாதிரி தான் நம்ம சென்டென்ஸ் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணணும். இப்படி ஆட் பண்ணி ஒரு சின்ன சென்டென்ஸை பெருசாட்ட மாற்றணும். ஓகேவா? இது புரிஞ்சுதா? இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்டில் கேளுங்க, நம்ம இன்னொரு வீடியோவில் கிளியர் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ ஒரு சென்டென்ஸ் பாருங்கள். எனக்கு வந்து இப்போ ஒரு சென்டென்ஸ், ஒரு சின்ன சென்டென்ஸ் இருக்குது. இந்த சின்ன சென்டென்ஸ் கூட இன்னொரு சென்டென்ஸை நம்ம ஆட் பண்ணுறோம். ஒரு சென்டென்ஸ் கூட இன்னொரு சென்டென்ஸை ஆட் பண்ணுறோம் வித் ஒரு கனெக்டிங் வேர்டு யூஸ் பண்ணி ஆட் பண்ணுறோம். அந்த கனெக்டிங் வேர்டுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது அண்ட் அப்படின்னா மற்றும், பட் அப்படின்னா ஆனாலும், ஆர்னா இல்லைன்னா இது, அந்த மாதிரி மீனிங். இப்படி நிறைய கனெக்டிங் வேர்டு யூஸ் பண்ணி ரெண்டு சென்டென்ஸை கனெக்ட் பண்ணலாம். ஓகேவா? இப்போ அதுக்கு எக்ஸாம்பிள் தமிழில் பாருங்கள். எனக்கு வந்து காஃபி பிடிக்கும், ஆனால் அவளுக்கு டீ தான் பிடிக்கும். எப்படி சொல்லுவோம்? ஐ லைக் காஃபி, ஆனால் அப்படி சொல்லுவோம்ல, அந்த ஆனாக்கு தான். பட் ஷீ ப்ரிஃபர்ஸ் காஃபி, அவள் காஃபி தான் விரும்புவா. ஓகேவா? பிடிக்கும்னு சொல்கிறதுக்கு நான் லைக் அப்படின்னே சொல்லிடலாம். ஆனால் அவள் அதை விரும்புவான்னு சொல்கிறதுனால ப்ரிஃபர்ஸ்ன்னு போட்டிருக்கோம். ப்ரிஃபர் அப்படின்னா முக்கியத்துவம் கொடுக்குறது. ஓகேவா? இதை தான் ப்ரிஃபர் பண்ணுவா. அப்படி I like coffee but she prefers tea. ஓகே, இப்படி தான் ரெண்டு சென்டென்ஸை கனெக்ட் பண்ணுறது. ஓகேவா? he studied hard, அவள் கஷ்டப்பட்டு படித்தா. he studied hard, ஈடி வந்திருக்கு. studied அப்படின்னா முடிஞ்சிருச்சு இந்த விஷயம். he studied hard so he passed the exam. அதனால் அவன் எக்ஸாம் பாஸ் ஆனா. ஸோ அப்படின்னா அதனால். ஓகேவா? அதனால் எக்ஸாம் பாஸ் ஆனா. ஓகேவா? இதுதான் என்னது? காம்பவுண்ட் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ரெண்டு ஐடியாவை, ரெண்டு சென்டென்ஸை கனெக்ட் பண்ணி சொல்கிறோம். ஓகேவா? இன்னும் வந்து அடுத்தது பாருங்கள், காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் அப்படின்னா காரணத்தை சொல்கிறது. ஒரு விஷயம் நடந்திருக்கு, அதுக்கான காரணத்தை சொல்கிறது. அதுக்காக நம்ம என்னெல்லாம் யூஸ் பண்ணுவோம்னா பிகாஸ், அல்தோ, வென், இந்த மாதிரிப்பட்ட வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணி ஒரு சென்டென்ஸை காரணத்தை சொல்லி இன்னொரு சென்டென்ஸ் சொல்கிறோம். எக்ஸாம்பிளுக்கு, நான் வீட்டில் இருந்தேன் ஏன்னா வெளியே மழை பெஞ்சிட்டு இருந்தனால நான் வீட்டில் இருந்தேன். இப்போ நான் வீட்டில் இருந்தேன் சொல்கிறதுக்கு ஐ ஸ்டேட் அட் ஹோம். நான் வீட்டில் இருந்தேன். இங்கே அச்சே வந்திருக்கு, ப்ரிப்போசிஷன், கரெக்டான ஒரு இடம் தெரிஞ்சனால. இதெல்லாம் நீங்கள் கிராமர் வீடியோவில் பார்த்துட்டு இதை பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக நம்ம வீடியோஸ் வந்து மேக் பண்ணலாம், கிராமர் வீடியோ மேக் பண்ணலாம். ஐ ஸ்டேட் அட் ஹோம், நான் வீட்டில் இருந்தேன். பிகாஸ், எதனால் அப்படின்னா இட் வாஸ் ரெய்னிங், வெளியே மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. வாஸ் போட்டிருக்கு, முடிஞ்சது. வாஸ் ரெய்னிங், வெளியே மழை பெய்துட்டு இருந்தனால நான் வீட்டில் இருந்தேன். பிகாஸ், ஒரு காரணத்தை சொல்லியிருக்கோம். ஓகேவா? அவள் டயர்டாக இருந்தாலும் ஒர்க் பண்ணிட்டு இருந்தா. அவள் டயர்டாக இருந்தாலும் அவள் பண்ணிட்டு இருந்தாலும் ஒர்க் பண்ணுனா. அல்தோ ஹி வாஸ் டயர்ட், அவள் டயர்டாக இருந்தாலும், அல்தோ அப்படின்னா இருந்தாலும், he continued working, அவளோட வேலையை தொடர்ந்துட்டு இருந்தா. ஓகேவா? இப்படி காரணத்தை சொல்கிறது. ரெண்டு சென்டென்ஸை கனெக்ட் பண்ணுறதுக்கு பட்டு, அண்டு அந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். ஒரு சென்டென்ஸ் நடந்து இந்த சென்டென்ஸுக்கு காரணத்தை சொல்கிறதுக்கு பிகாஸ், அல்தோ அந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஓகே, இவ்வளோதான். இன்னும் நம்ம வந்து ஒரு சிம்பிள் சென்டென்ஸ் எடுத்து அது எப்படி காம்ப்ளெக்ஸாகவும் மோர் காம்ப்ளெக்ஸாகவும் மாற்றலாம் அப்படின்னு பார்க்கலாம். பாருங்கள், நான் புக் ரீட் பண்ணுறேன் அப்படிங்கிறது எப்படி சொல்லுவோம்? புக்கு ரீட் பண்ணுறதுக்கு வாசிச்சுட்ருக்கேங்கிறது தான் ரீடு. அப்போ புக்குக்கு புக்கு. ஸோ அப்போ எப்படி சொல்லணும்? சென்டென்ஸ் எப்படி ஃபார்ம் பண்ணுவோம்? நான் அப்படிங்கிறது ஐ, நான் படிக்கிறது தான் செயல். ஸோ செயல் தான் முன்னாடி வரும், அது வெர்பு. ஐ ரீட், இது புக்கு. ஸோ ஐ ரீட் புக்ஸ். ஓகேவா? இது சிம்பிளான ஒரு சென்டென்ஸ். இது எல்லாருக்கும் ஃபார்ம் பண்ண தெரியுமா? இதே சென்டென்ஸை அடுத்து எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம்? நான் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான புக் படிச்சுட்டு இருக்கேன், நான் ஒரு சுவாரஸ்யமான புக்கு படிச்சுட்டு இருக்கேன் அப்படி சொல்கிறதுக்கு ஐ ரீட் இன்ட்ரெஸ்டிங் புக்ஸ். ஓகேவா? ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான புக் படிச்சுட்டு இருக்கேன். அடுத்த சென்டென்ஸ் இது அடுத்து கொஞ்சம் கூட எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு, நான் வந்து ஒரு சுவாரஸ்யமான புக்கு வரலாறை பற்றி படிச்சுட்டு இருக்கேன் அப்படி சொல்கிறதுக்கு எப்படி சொல்லணும்? ஐ ரீட் இன்ட்ரெஸ்டிங் புக்ஸ் அபவுட் ஹிஸ்ட்ரி. அபவுட் அப்படின்னா பற்றி அப்படிங்கிற மீனிங். அபவுட் ஹிஸ்ட்ரி, வரலாறை பற்றி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான புக்கை படிச்சுட்டு இருக்கேன். நெக்ஸ்ட்டு இதே சென்டென்ஸை
நான் வந்து வரலாறு பற்றி ஒரு சுவாரஸ்யமான புக்கு படிச்சுட்ருக்கேன். ஏன்னா எனக்கு வந்து படிக்கிறது பிடிக்கும். ஓகேவா, எனக்கு படிக்கிறது பிடிக்கும். இது எப்படி சொல்லுவோம்? ஐ ரீட் இன்ட்ரெஸ்டிங் புக்ஸ் அபவுட் ஹிஸ்ட்ரி பிகாஸ் ஐ லவ் லேர்னிங். பிகாஸ் அப்படின்னா என்னது? ஏன்னா எனக்கு லேர்ன் பண்ணுறதுக்கு பிடிக்கும். ஓகேவா, புரிஞ்சுதா? இப்படி தான் சென்டென்ஸை வந்து ஃப்ரேம் பண்ணி அதை எக்ஸ்பேண்ட் பண்ணணும். இன்னும் எக்ஸாம்பிளுக்கு இன்னொரு சென்டென்ஸ் நான் கொடுக்குறேன். அதுக்கு தமிழில் எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். நீங்கள் ட்ரை பண்ணி ஆன்சரை கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள். அவள் டான்ஸ் ஆடுறா அப்படிங்கிறது எப்படி சொல்லுவீங்க? அவள் வந்திருக்கு, அதை நோட் பண்ணிக்கோங்க. அவள் வந்துன்னா ஹீ ஷீட் வந்துன்னா வெறுப்பு கூட நம்ம எஸ் பண்ணணும். டான்ஸ் ஆடுறதுக்கு டான்ஸ் தான். அப்போ எப்படி ஃபார்ம் பண்ணணும்? அதை ஃபார்ம் பண்ணுங்கள். அவள் அழகாக டான்ஸ் ஆடுறா, செகண்ட் சென்டென்ஸ். அதே இது அவள் அழகாக டான்ஸ் ஆடுறா ஸ்டேஜில், இப்படி சொல்லணும். அடுத்தது அவள் ஸ்டேஜில் அழகாக டான்ஸ் ஆடுறா, எப்பெல்லாம் அவளுக்கு டைம் கிடைக்குமோ அப்போல்லாம் அவள் அழகாக டான்ஸ் ஆடுறா. ஓகேவா, இப்போ 4 சென்டென்ஸ் இதில் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். எப்படி ஃபார்ம் பண்ணணும் ட்ரை பண்ணி ஆன்சரை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கேளுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் இன்னொரு சென்டென்ஸும் இதே மாதிரி ஒரு சப்ஜெக்ட் வெர்போ ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி ஒரு 5 சென்டென்ஸ் மேக் பண்ணி பார்த்து அதுக்கு வந்து டைமு, பிளேஸு, அட்ஜெக்டிவ், அதே மாதிரி இந்த சென்டென்ஸை எப்படி காம்பவுண்ட், காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ், அதாவது நம்ம இப்போ ஒரு 4 சென்டென்ஸ் மேக் பண்ணணும். அதே மாதிரி அந்த ஒரு சென்டென்ஸ் எடுத்து அதே மாதிரி மேக் பண்ணி பாருங்கள். இப்படி நீங்களா கிரியேட் பண்ணி பார்க்கும்போது தான் எப்படி சென்டென்ஸ் ஃபார்மேஷன் வருது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ நிறைய வெக்காபுலரி வெர்பு வந்து நிறைய படிங்க, இப்போ தான் மேக் பண்ண முடியும். ஓகே, வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். Thank you for watching.